அண்ணா சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கங்கள். சிறுகதையும் சிந்தனையும் என்ற தலைப்பில் உங்களை சந்திப்பது சொல்வேந்தன் என்கிற டி.எம். செல்வக்கனி என்பவன் ஆவேன். அன்பு நேயர்களே, சிறுகதைகள் மனிதனை பக்குவப்படுத்தக்கூடிய நல்ல கருத்துக்களை கொண்டவைகளாக இருக்கின்றன. அருமை நேயர்களே, முதல் உலகப் போரின் ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன். இப்போது முதல் உலகப் போர் நடக்கிற பொழுது விமானங்கள் மேலே குறுக்கு நெடுக்குமாக பறந்து போய்கிட்டே இருக்குது. எப்போ பார்த்தாலும் சப்தமாக இருக்கும். அப்போ வீட்டுக்குள்ளே இருந்தாலும் குண்டு விழும், வீட்டை விட்டு வெளியில் போனாலும் குண்டு விழும். அப்போ வீட்டுக்குள்ளே இருக்க பயம், வெளியில் இருக்கிறதுக்கும் பெரிய பயம். எங்கே பார்த்தாலும் குண்டு சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்த காலம் அது. எப்போ உச்சாந்தலையில் குண்டு விழுன்னு யாருக்குமே தெரியாது. இது போரினுடைய நிலைமை. இப்போது இந்த போர் சத்தம் கேட்டுகிட்டு இருக்கும் பொழுது, சப்தம் அதிகமாக கேட்டுகிட்டே இருக்கும் பொழுது, ஒரே ஒரு மனுஷன் மட்டும்தான் இந்த சத்தத்துக்கு நடுவில் அவர் வாட்ட உட்காந்து தன்னுடைய ஆராய்ச்சி செய்துக்கிட்டே இருந்தார். உலகமே போரை பற்றி எண்ணிக்கொண்டிருந்த வேளையில், பயந்து நடிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் ஒரே ஒருத்தர் மட்டும் இதை பற்றி எந்த கவலையும் படாமல் அவருடைய ஆராய்ச்சியில் மூழ்கி இருந்தார். காரணம், இந்த குண்டு சத்தமெல்லாம் அவர் கேட்கலை. ஆராய்ச்சியில் மூழ்கியதால் கேட்கவில்லையா? இல்லை, அவருக்கு 2 காதுமே செவிடு. அப்போ இப்படி ஆராய்ச்சியில் மூழ்கி இருந்து அதிகமான ஆராய்ச்சிகளை, ஒரு 200க்கு மேற்பட்ட பயன்பாடு உள்ள ஆராய்ச்சிகளை செய்து நமக்கு கண்டுபிடித்து கொடுத்தவர் அவர் தான் எடிசன். சினிமா அவர் தான் கொண்டு வந்தார், பல்பு அவர் தான் கொண்டு வந்தார், கிராமஃபோன் அவர் தான் கொண்டு வந்தார். இப்படி 200 கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சிருக்கார். அவர் பிறந்த நாடு அவரை பாராட்டின மாதிரி வரலாற்றில் இல்லை. அவர் பிறந்த நாடு அவருக்காக ஒரு சிலையை வச்ச மாதிரியும் வரலாற்றில் இல்லை. பாருங்கள், எவ்வளோ பெரிய அறிஞனை பாராட்டக்கூடிய மனப்பக்குவம் கூட அவர் பிறந்த தேசத்தில் இல்லை. அந்த எடிசன் தன்னுடைய உழைப்பு அத்தனையுமே ஆராய்ச்சியிலேயே செலவழிச்சிட்டார். கஷ்டப்பட்டு ஆராய்ச்சி கூடத்தை உருவாக்கியிருப்பார். தெரியுமில்ல, நம்ம ஒரு வீடு கட்டணும் எவ்வளோ கஷ்டப்பட்டு எப்படிலாம் உருவாக்குகிறோம். அந்த வீட்டில் ஒரு சின்ன கிருள் தான் எவ்வளோ வருத்தப்படுவோம். எத்தனை நாளைக்கு சாப்பிடாமல் இருப்போம், எத்தனை பேர் சொல்லி புலம்பிக்கிட்டே இருப்போம். கொத்தனார் சரியில்லை, சிமெண்ட் சரியில்லை, மணல் சரியில்லை. ஆனால் இவருடைய ஆராய்ச்சி கூடம் திடீர்னு ஒரு ஆள் தீ பிடிச்சிச்சு. அது ஏன் தீ பிடிச்சதுன்னு இன்னமும் அவங்க நாட்டால் கண்டுபிடிக்க முடியலை. 2 காரணத்தினால் தீ பிடிச்சிருக்கணும். ஒன்று, உலகப்போரில் விழுந்த குண்டுனால் தீ பிடிச்சிருக்கணும், அல்லது இவருக்கு வேண்டாத விஞ்ஞானிகள் எதிரி இருப்பாங்க இல்லையா, அவங்க யாராவது தீயை வச்சுருக்கணும். இப்போ தீ அப்படியே எல்லாம் நம்ம தீயை நம்ம கொழுந்து விட்டு எரியுதுன்னு சொல்கிறோம். தீ கொழுந்து விட்டுலாம் எரிய சொல்ல முடியாது, கொடூரமாக தான் எரியும். கொடூரமாக தீயை பிடிச்சிக்கிட்டு இருக்கு. ஒரு உலகம், ஜனங்கள், ஒரு ஃப்ரெண்ட்ஸு, அவர் சொந்தங்கள், பந்தங்கள் எல்லாமே கூடி வேதனையாக அந்த காட்சியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எடிசன் அமைதியாக இருந்தார், சோகமாகவும் இல்லை, அப்படியே அமைதியாக இருந்தார். அப்போ அவன் நண்பர்கள் எல்லாம் என்னுடைய துக்கத்தை கேட்குறாங்க. அப்போ எடிசன் சொல்கிறார், ஒரே ஒரு வார்த்தை, நல்ல வார்த்தை சொல்கிறார். எனக்காக யாரும் துன்பப்பட வேண்டாம், எனக்காக யாரும் வருத்தப்பட வேண்டாம். என்னை விட அதிகமான துன்பத்தை ஜெர்மனியில் கெய்சர் அனுபவித்து கொண்டிருக்கிறார். அவர் துன்பங்களை எண்ணி பார்க்கின்ற பொழுது என் துன்பம் மிகவும் சிறியது. எனவே அதை எண்ணி பார்த்ததனால், இதனால் நான் எந்த துன்பமும் பட்டவனாக இல்லை, யாரும் வருந்த வேண்டாம் என்று ஒரு பெரிய அறிக்கையையே விடுவார் எடிசன். இது எதுக்கு சொல்லணும்னா, ஒன்று தெரிஞ்சுக்காங்க, பெரிய பெரிய யுத்தங்கள் வருது. நம்மளும் 1ஆம் உலகப்போர் 2ஆம் உலகப்போரை பார்த்தாச்சு. உலகப்போரில் என்னெல்லாம் அழியுது பாருங்கள். பெரிய பெரிய கல்விக்கூடங்கள் அழியுது, பெரிய பெரிய ஆலயங்கள், பெரிய பெரிய மசூதிகள், அணைகள், நூலகங்கள், ஆஸ்பத்திரிகள், விவசாய நிலங்கள் எல்லாமே இந்த போர்னால் அழியுது. போருங்கிறது கற்று நாகரிகம் படைத்த இந்த மக்கள் மத்தியில் அது தேவைப்படாத ஒன்று. உலக நாடுகள் போரை தவிர்ப்பது தான் நல்லது. இதுதான் 1வது உலகப்போரும் 2வது உலகப்போரும் நமக்கு கற்றுக் கொடுத்த பெரிய பாடமாகும். அருமை நேயர்களே, தாமஸ் ஆல்வா எடிசன் அவருடைய வாழ்க்கையில் இருந்து நமக்கு தெரிவது என்னவென்றால், முதலில் போரை தவிர்க்க வேண்டும். 2வதாக சொல்ல போனால், ஒருவன் பெரிய துன்பத்தை அடைந்த பொழுது, நாம் சிறிய துன்பத்தில் இருக்கின்ற பொழுது அதனால் நாம் ஆறுதல் அடைவது வேண்டும் என்று அவர் சொல்லவில்லை. அவர்களை விட இறைவன் நமக்கு குறைந்த துன்பத்தை தந்திருக்கான் என்று கொஞ்சம் சற்றேனும் இழப்பு ஆறலாம் என்று கூறுகிறார். ஒன்றை சொல்லுவார்கள் கிராமங்களில்,
ஒருவனுக்கு ஒரு கால் ஊனம் பெற்றிருக்கிறது, வருத்தப்படுகிறான். எல்லோருக்கும் வருத்தம்தான், துன்பப்படுகிறான். அவன் எப்பொழுது கொஞ்சம் ஆறுதல் அடைகிறான்? 2 கால்களை இழந்தவன் துன்பப்படுகிறதை பார்க்கின்ற பொழுது இவன் கொஞ்சம் துன்பப்படுவான், கொஞ்சம் ஆறுதல் அடைவான். ஐயோ, இறைவன் அவருக்கு 2 காலும் இல்லாமல்லாம் கொடுத்திருக்கிறார், கொஞ்சம் வேதனைப்படுவான். ஒரு ஆறுதல், ஒரு சூழ்நிலை மாறும். அருமை நேயர்களே, இன்னமும் ஒன்றை சொல்லலாம். இப்போ நம்ம வீட்டுக்கு ஹவுசிங் லோன் வாங்கியிருக்கிறோம், எவ்வளோ கஷ்டப்படுறோம் ஹவுசிங் லோன் கட்ட முடியாமல். இஎம்ஐ மாதம் வந்து நம்மளை விரட்டிகிட்டே இருக்கும். அப்போ துன்பத்தில் கஷ்டப்படுறீங்க. அப்படியே ஏற்ற வீட்டுக்காரனை பாருங்கள், அவர் என்ன செய்வார்? ஹவுசிங் லோன் வாங்கியிருப்பார், கார் லோன் வாங்கியிருப்பார், ஒரு பைக் லோன் வாங்கியிருப்பார், நகை லோன் வாங்கியிருப்பார், எஜுகேஷன் லோன் வாங்கியிருப்பார். இப்போ அவருடைய லோன்களை பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் திருப்தி வருதா? ஆஹா, பரவாயில்ல, நம்ம ஒரு லோனில் தான் இருக்கிறோம், அந்த மனுஷன் 8 லோனில் இருக்கிறாரு. இது மனித குணம். அது ஒருவரை பார்த்து இன்னொருவர் ஆறுதல் அடைவது என்பது அவருடைய துன்பத்தினாலோ அவருடைய இன்னல்கள்னாலோ அடைவது அவ்வளோ நியாயமானதல்ல. அதே சமயத்தில் படிக்கிற பிள்ளைகளுக்கு இது பொருந்தாது. இப்போது நான் இருக்கிறேன், 40 மார்க்கில் பாஸ் ஆகிருக்கேன்னு வச்சுக்காங்க ஸ்கூலில், சந்தோஷம், ஏதோ 40 மார்க்கில் பாஸ் ஆகிட்டமேனு. சில சமயத்தில் வருத்தம் இருக்கும். அப்படி மேலே வீட்டுக்காரன் 80 மார்க் எடுத்திருக்கான், நம்ம 40 மார்க் எடுத்திருக்கேமே, நமக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். அதே சமயத்தில் எதிர்த்த வீட்டுக்காரன் 30 மார்க் எடுத்து ஃபெயில் ஆகிட்டானேங்கிற நினச்சி சந்தோஷம் இருக்குமா? அது இருக்கக்கூடாதுன்னு மனதத்துவம் சொல்லுகிறது. படிப்பை பொறுத்தவரையில் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், போட்டி இருக்க வேண்டும், பொறாமை இருக்கக்கூடாது. 100 மார்க் எடுத்தவனை பார்த்து நாம் அவனோடு போட்டி போட்டு அவனைப் போல நாமும் 100 மார்க் எடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுவதில் எந்த தப்பும் கிடையாது. எனவே படிப்பில் போட்டி போடுங்கள். பல பிரச்சனைகள் வருகின்ற பொழுது மற்றவர்களை பார்த்து கொஞ்சம் ஆறுதல் அடையுங்கள் என கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.